GST 2.0 குறித்த ஆன்லைன் வினாடி வினா நிகழ்ச்சியில் பங்கேற்கும் எளிய வாய்ப்பு. கலந்து கொள்ளும் எல்லோருக்கும் பங்கேற்பு சான்றிதழ். விளையாடி மகிழுங்கள். GST வரி பற்றிய விழிப்புணர்வை பெற்றிடுங்கள். people friendly gst.com. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரோட் ஷோங்கிறத முதல்ல சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணணும். ரோட் ஷோ தடை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ போகக்கூடாதா? பிரைம் மினிஸ்டர் போகக்கூடாது, யார் ரோட் ஷோ போகக்கூடாது. உங்களோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரெங்த்தை காட்டுறதுக்கு அப்பாவி மக்கள் பலியானமா? இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி லேட்டாக தான் விஜய்க்கு போயிருக்கலாம். திருப்பி அந்த காரில் ஆஸ்பத்திரிக்கு போய் இறந்தவங்கள குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூர்ந்தீங்கன்னா அவங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? அதை பண்ணிருக்க கூடிய விஜய் ஹீரோவா மாறி இருப்பாரு. எக்ஸ் பக்கத்தில் அரசியல் நடத்துபவர்கள் தமிழ்நாட்டில் முன்னுக்கு வர முடியாது. விஜய் தாங்க போல. புஷியானு ஒருத்தருக்காரு, அவர் போய் மலர் வளையம் வச்சாங்களா? அந்த மாவட்டத்திற்கு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் காணாம போயிட்டீங்களே. பணம் நிறையா இருக்கும் உங்ககிட்ட, 20 லட்சம் கொடுக்கலாம், அது தீர்வு அல்ல. அடிபட்ட மக்களை போய் தொட்டு தொடவி, அப்பா என்னால் தான் நடந்தது மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. இப்போ பயந்துன்னு ஓடுற மாதிரின்னு ஆகிப்போச்சு. இப்போ அதிமுக மாநாடோ திமுக மாநாடோ 20,000-30,000 பேர் வந்திருக்காங்க. சாம்பியன் நடந்ததா சார்? அது 3 மாசத்துக்கு முன்னாடியே நான் தனியார் இடத்த வாடகைக்கு பிடிச்சி சுத்தம் பண்ணி மேடை போட்டு பண்றாங்க. சரி, அவங்க தனிப்பட்ட நீங்க பண்ணிட்டு போங்களேன். நீங்க காசு செலவு பண்றதுக்கு பயந்துட்டு தண்ணி பாட்டில் தூக்கி விட்டு அடிச்சிங்கன்னா 4 பேர் மிதிப்பட்டு சாவதான் சாவான். ஒரு நடிகரை பார்க்கறது குழந்தைங்களை கூட்டு போக வேண்டிய அவசியம். விஜயை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லலை, குழந்தைங்களை கூட்டுன்னு போக வேண்டிய காரணம் என்ன? ஆனால் திஸ் இஸ் கோயிங் டு ஹாண்ட் விஜய். விஜயோட இறுதி காலம் வரைக்கும் அவரை வாட்டி அடைக்கும் ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்குறேன். மத்திய அரசாங்கம் பகைச்சிக்கிறீங்க, மாநில அரசாங்கத்தையும் பகைச்சிக்கிறீங்க. யார் உங்களை இப்போ காப்பாற்ற போகிறாங்க? ராகுல் காந்தியா? இல்லை. இப்போ இருக்க நிலைமையில விஜயை காப்பாற்றக்கூடிய ஒரே மனிதர் அமித்ஷா, மோடி தான். திமுக சதி, செந்தில் பாலாஜி கோட்டையில் இவர் போய் ஓட்டை போட்டார், அதனால் செந்தில் பாலாஜி திருப்பி அடித்தார். இது ஒரு கதை. அடுத்த கதை திமுக எப்படிங்க விஜயை வளர விடும், இது அது ஒரு கதை. விஜயே அவங்க கட்சியில் யாருமே சரியா ஆள் இல்லை, அரேஞ்ச் பண்ண தெரியல. இப்படி விஜய் கைதானார்னா அடுத்த முதலமைச்சர் விஜய்னு எழுதி வச்சுக்காங்கன்னு. ஸ்டாலின் அந்த தப்பை பண்ண மாட்டார். விஜய் அந்த அளவுக்கு தூக்கி விட மாட்டார். அதில் விஜய் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஆனால் புஷியானந்த் கைதாவார்னு ஒரு செய்தி வருது. ஏன்னா அரசு காமிச்சே ஆகணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம் சார். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக அதையும் தாண்டி நீங்க தமிழ்நாடு பத்திரிகையில, தமிழ்நாடு அரசியல் சார்ந்து, ஊடகம் சார்ந்து நீங்க இயங்கி கொண்டு இருக்கீங்க சார். 92 ஜெயலலிதா ஆட்சி அப்போ மகாமகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து. அதுல ஒரு 40க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்து போனாங்க. அதே மாதிரியான ஒரு கோர சம்பவம் கரூர்ல நடந்திருக்கு. கும்பகோணம் பள்ளி தீ விபத்து அப்படின்னு பல சம்பவங்களை நம்மளால சொல்ல முடியும். சமீபத்தில் நம்ம சென்னை இந்த ஏர் ஷோல ஒரு 5 பேர் இறந்து போனாங்க. அதை விட ஒரு கோர சம்பவமா கரூர்ல நடந்திருக்கு. விஜயுடைய பிரச்சார பயணத்துல ஒரு 41 பேர் இட நெருக்கடி, ஸ்டாம்பைட் காரணமாக இறந்து போயிருக்காங்க. உண்மையாலுமே இந்த ஸ்டாம்பைடை தவிர்த்திருக்க முடியுமா? உயிர் இழப்புகள் இல்லாம ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு தமிழ்நாடு இன்னைக்கு தான் கத்துக்க போகுது. முதல்ல மரணமடைந்த 41 சகோதர சகோதரிகள் குழந்தைகளுக்கு என்னுடைய இதயமார்ந்த அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். காயம்பட்டவர்களும் மிக விரைவில் குணமடைஞ்சு வீடு திரும்பணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா அவங்க எந்த தப்பும் பண்ணாதவங்க. அவங்களுக்கு போய் இந்த மாதிரி நடந்தது தவறு, பட் அவங்க நல்லபடியாக குணம் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். இதில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது. ரொம்ப லாட் ஆஃப் லெசன்ஸ் டு பி லேர்ன்ட். ஓகே. இது இதோட கடந்து போகுமானா கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அகில இந்திய லெவலில் ரெப்பர்கஷன்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். முதல்ல என்னோடய நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அது ஃபார்மர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டில் சீஃபாக இருந்தார். ஓகே. அவர் என்ன சொன்னார், ஒரு க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டுங்கிறது தனி கலை. இப்போது கும்பமேளாலாம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணாங்க.
போலீஸ் என்ன பண்ண ஒரு கிரவுட் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க சார் கும்பமேளாவிலேயே. கும்பமேளா இறந்து போயிருக்காங்க. அது என்ன கோடிக்கணக்கில் வந்தாங்க. ஒரு ஸ்கொயர் மீட்டரில் இவ்வளோ பேர் இருக்கலாம்னா அவ்வளோ பேர் தான் இருக்க முடியும். கும்பமேளா ட்ரெயின் பிடிக்கிறதுக்காக டெல்லியில் பண்ணாங்க. டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. விபத்துங்கிறது நடக்கக்கூடிய இதுதான். ஸ்டாம்பைடுங்கிறது விபத்து தான். அது நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு நடந்ததுன்னா தலைவிதின்னு சொல்லலாம். ஆனால் சரியான நடவடிக்கைகள் எடுக்காமல் ஒரு சின்ன ஒரு அரசியல் தலைவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். எடப்பாடி மீட்டிங்கில் ஏன் ஸ்டாம்பீடு வரலன்னு கேட்டார். நான் கேட்டேன். அவர் சொன்னார், எடப்பாடி தொகுதியாக போகிறார். 4000 பேர், 5000 பேர், 20,000 பேர், 30,000 பேர் அவர் கூட்டல. நீங்கள் பவர் காட்டணும்னு விரும்புகிறீங்க, ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு விரும்புகிறீங்க. 4 டிஸ்ட்ரிக்டை சேர்த்து வச்சு ஒரு இடத்துல எப்படிங்க மீட்டிங் பண்ண முடியும்? 4 சட்டமன்ற தொகுதி, கரூர்லேயே 4 சட்டமன்ற தொகுதி, கரூர் 4 சட்டமன்றம், அதில் நாமக்கல், அது எல்லாம் சேரு. இப்போது இந்த விழாவுக்கு, இந்த விஜயோட ஷோக்கு, ரோட் ஷோக்கு வந்தவர்கள் குறைந்தது 4 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும்? நாமக்கல்ல ஒரு 20 ஏக்கர் 30 ஏக்கர் கிரவுண்ட் எடுக்கணும், ஃபென்ஸ் பண்ணணும், மேடை போடணும், சேர் போடணும், ஜனங்களை உட்கார வைக்கணும், தண்ணி பாட்டில் கொடுக்கணும். இப்போது அதிமுக மாநாடோ திமுக மாநாடோ 20,000 30,000 பேர் வந்திருக்காங்க. ஸ்டாம்பிங் நடந்ததா? இல்லை. ஏன்னா அது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் சார். அது தனியார் இடத்துல அவங்க முன்னாடியே 3 மாசத்துக்கு முன்னாடியே தனியார் இடத்த வாடகைக்கு பிடிச்சி சுத்தம் பண்ணி மேடை போட்டு பண்றாங்க. சரி, அவங்க தனிப்பட்ட நீங்க பண்ணிட்டு போங்களேன். நீங்க காசு செலவு பண்றதுக்கு பயந்துட்டு தண்ணி பாட்டில் தூக்கி விட்டு அடிச்சிங்கன்னா 4 பேர் மிதிப்பட்டு சாவான். 10 மணிக்கு இந்த ரோட் ஷோக்கு வந்தவங்க தண்ணி குடிக்காம, சாப்பிடாம, பாத்ரூம் போகாம ஒரு 10 மணி நேரம் காத்து கிடக்குறாங்கன்னா இது எப்படிங்க நடக்கும்? தமிழ்நாடு மாதிரியான ஒரு ஹை டெம்பரேச்சர். அது தமிழ்நாடு ஹைலி இன்டலெக்சுவல் எஜுகேட்டட் ஸ்டேட் இன் இந்தியா. மகாராஷ்டிராக்கு அடுத்தபடியாக அறிவு ஜீவிகள் வாழும் ஒரு மாநிலம். நான் விஜயை பார்க்க போகக்கூடாதுன்னு சொல்லலை, அந்த மீட்டிங் அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல உரிமை எனக்கு கிடையாது. ஒரு பத்திரிகையாளனால் பார்வையை தான் பார்க்க முடியுமே தவிர தப்பு ரைட்டை சொல்கிறது நமக்கு இல்லை. நடிகர்களை பார்க்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்கணும், இவங்க இந்த குழந்தைங்களை கூட்டின்னு போக வேண்டிய காரணம் என்ன? இது என்ன, ஏதாவது திருவிழாவா, நவராத்திரி கொலுவா, இல்லை ஏதாவது கரகாட்டம் பொம்மலாட்டம் இருக்கா? ஒரு நடிகரை பார்க்கறதுக்கு குழந்தைங்களை கூப்பிட்டு போக வேண்டிய அவசியம். ஏன்னா பச்சிளம் குழந்தைகள் இருந்து தான் மனசுக்கு நேற்று நைட் முழுக்க தூங்கலை. அந்த குழந்தைகளோட சாவு பாதிச்சிருக்கு. ஆனால் திஸ் இஸ் கோயிங் டு ஹாண்ட் விஜய் த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். விஜயோட இறுதி காலம் வரைக்கும் அவரை வாட்டி அடைக்கும் ஒரு செய்தி, ஒரு நிகழ்ச்சியாக நான் இதை பார்க்குறேன். ஏன்னா அவர் காரணமாக, திமுக காரணமாக, போலீஸ் காரணமாக, கலெக்டர் காரணமாங்கிறதுக்கு உள்ளெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு கமிஷன் போட்டாங்க, கண்டுபிடிக்க போகிறாங்க. ஆனால் நான் என்ன எப்படி தவிர்த்திருக்கலாம்னா, சின்ன இவருக்கு என்னென்னா ஒரு 5 லட்சம் பேரை கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நான் தான் பவர்ஃபுல் மேன் அப்படின்னு காட்டணும்னு ஆசைப்படுறீங்க, தப்பு இல்லை. அந்த ஆசையும் நல்ல ஆசை தான். இப்போ ஒய்எம்சிஏ கிரவுண்டில் மீட்டிங் போட்டாங்கன்னா ஸ்டாம்பீடு வருமா? வராது. ஏன்னா ஒரு நெஹ்ரு விளையாட்டு அரங்கத்தில் மீட்டிங் போடுறீங்க, ஸ்டாம்பீடு வருமா? வராது. பாரதிய வித்யா பவனில் மீட்டிங் போடுறீங்க, அங்கேயும் ஸ்டாம்பீடு வரும். எனக்கு தெரியும், இவ்வளோ சீட்டு, இவ்வளோ சேரு, இவ்வளோ ஜனங்க, இப்படி வழி, இப்படி போகிறதுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்குறதுக்கு என்ட்ரி எது எக்ஸிட், ஒரு 10 எக்ஸிட் இருக்கும். ஆம்புலன்ஸ் நிற்க வைக்கலாம், டாக்டர் நிற்க வைக்கலாம், மெடிக்கல். இது ரோடுங்க, அது சார் ரோட், இட்ஸ் அ பப்ளிக் பிளேஸ். பப்ளிக் பிளேஸில் உலகத்தில் எங்கேயுமே மாநாடு மீட்டிங் போட்டு நான் கேள்விப்பட்டதில்லை. அது இல்லாமல் இந்த ரோட் ஷோங்கிறத முதல்ல இந்தியா சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணணும், இன்க்ளூடிங் பேமெண்ட்ஸ். ரோட் ஷோ தடை பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இப்போ இருக்கோம். நம்ம பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ போகக்கூடாதா? பிரைம் மினிஸ்டர் போகக்கூடாது, யார் ரோட் ஷோ போகக்கூடாது. ரோட் ஷோனால ஜனங்களுக்கு பிரச்சனை வருதுன்னா ரோட் ஷோவை கேன்சல் பண்ணுங்க. மக்கள் உயிர் முக்கியமா, உங்களோட பாப்புலாரிட்டி முக்கியமான, மக்கள் உயிர் தான் முக்கியம். பிரைம் மினிஸ்டர் மட்டும் விதிவிலக்கு இல்லை. பிரைம் மினிஸ்டர் ரோட் ஷோ போவார், சீஃப் மினிஸ்டர் போவார், மற்றவங்களாம் போகணும்னு சொல்லக்கூடாது. ரோட் ஷோ கேன் ஜனங்களை பார்க்கணுமா, ஒரு மீட்டிங் போடுங்க, ஒரு 20 ஏக்கர் எடுங்க, ஒரு 10,000 சேரை போடுங்க, 20,000 சேரை போடுங்க. போலீஸ்க்கு ஈஸியாக போயிடும். இப்போ போலீஸ் ஏன் கஷ்டப்படுறதுன்னா, அவங்களால கேஜ் பண்ண முடியல எவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, எவ்வளோ க்ரௌடு வரலன்னு. அவங்க 10,000 பேருக்கு கணக்கு பண்ணி 500 போலீஸ்காரனை போட்டாங்க. நீங்கள் 20,000 பேர் போலீஸ்காரனா திடீர்னு 1000 போலீஸ்காரன் எங்கேருந்து கொண்டாட முடியும்? மொபிலைசேஷன் இஸ் டிஃபிகல்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி போலீஸ்காரனை வாங்கன்னு கூப்பிட முடியாது.
அது ஆர்ம்டு ரிசர்வ் வந்தா கூட அதுவும் ஆர்கனைஸ்டு கூட்டம் கிடையாது சார். ஆர்கனைஸ் கூட்டம் கிடையாது. எல்லாமே ரசிகர்கள் எல்லாமே ரசிகர்கள் சார். ரசிகர்கள் யார் பேச்சையும் கேட்காதவங்க. ஒருவே திமுகவோ அதிமுகவோ இருந்தா கூட மாவட்ட செயலாளரோ யாராவது முக்கியமான ஆட்களோ வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாங்கன்னா அந்த கூட்டம் அடங்கும் சார். ஆமா, எனக்கு தெரிஞ்சு கலைஞர் வந்து சேலத்துல மீட்டிங் பண்ண வீரபாண்டி 10,000 பேர் கூப்பிட்றா அப்படின்னா 10,000 பேர் கரெக்டாக கூப்பிட்டு உட்கார வைப்பார். அதே மாதிரி கோசிமணி கும்பகோணத்தில் 5,000 பேர் கொண்டாட 5,000 பேர் கொண்டு அந்த மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகாவில் இல்லை. விஜய் மட்டும்தான் மகமா இருக்கு. விஜய் மட்டும்தான். அரசியல்வாதிகள் யாருமே அவருக்கு துணையா இல்லை. அது பெரிய ஒரு துயரமான சம்பவம். கட்சி நடத்துறாரு, பாப்புலராக இருக்காரு. அவருக்கு அட்வைஸ் பண்றதுக்கு அரசியல் தெரிந்தவர்கள். புஷியானந்த் அரசியல்வாதி கிடையாது, ரசிகர் மன்ற தலைவர். ஆதவர்ஜுனா, நிர்மலாவது அட்லீஸ்ட் பிஜேபி ஏடிஎம்கேல இருந்தவர். அந்த கட்சியிலேயே ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவர் நிர்மல்குமார் மட்டும்தான் நான் சொல்லுவேன். வேறு யாருக்கும் அரசியல் தெரியாது. அது தப்பு இல்லை. அரசியல் தெரியலன்னா நீங்கள் அரசியலை கற்றுண்டு வரணும் உள்ள. இல்லை வந்த பிறகாவது கற்றுக்கணும். சரி, எல்லாத்தையும் விடுங்க. எனக்கு ஒரே ஒரு மனக்குறை, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்ற செய்தி லேட்டாக தான் விஜய்க்கு போயிருக்கலாம். ஆனால் ஸ்டாம்பீடு ஆம்புலன்ஸ் போயிருக்கு, பார்த்துருக்காங்க, அவருக்கு நியூஸ் சொல்லப்பட்டிருக்கோம். காரில் பிளேனை கேன்சல் பண்ணிவிட்டு திருப்பி அந்த காரில் ஆஸ்பத்திரிக்கு போய் இறந்தவங்கள குடும்பத்தை சந்தித்து ஆறுதல் கூறுனீங்கன்னா அவங்களுக்கு மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இல்லையா? அதை பண்ணியிருக்கக்கூடிய விஜய் ஹீரோவை மாறி இருப்பார். அங்கே போய் அந்த இறந்தவர்களது பாடிக்கு ஒரு மலர் அஞ்சலி வச்சு ஒரு துயர சம்பவம் நடந்து போச்சுங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லி அடிபட்டவர்களை போய் இப்போ என்ன நடக்குது? விஜயை தவிர தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகளும் டெல்லியிலே நிர்மலா சீதாராமன் இன்க்ளூடிங் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னும் பிரதமர், ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி தான் வரல. ஒரு வேடிக்கை சொல்கிறேன், அத்தனை பேர் வந்தாச்சு. சிஎம் வந்து சண்டே மார்னிங் சிஎம் ஓடி போயிட்டார், நைட்டே போயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் கிராவிட்டி சிச்சுவேஷன் தெரியும் அவருக்கு. 40 பேர் அவருக்கு நியூஸ் வந்திருக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து. நைட்டை பிடிச்சி ஓடி போயிட்டார். மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆளாக போய் இருந்தார். சரி, நான் என்ன சொல்கிறேன், அரசியல்வாதிகள் இந்த மாதிரி செயல்களை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி தான் பார்ப்பாங்க. அது தப்பு கிடையாது. எடப்பாடியாரும் போயிட்டாரு சார். நம்ம ஊரில் என்னென்னா சாவுக்கு நோவுக்குன்னு தான் ஓட்டும்பாங்க. சாவுக்கு ஓட்டு, இந்திரா காந்தி இறந்தவுடனே ஓட்டு, எம்ஜிஆர் இறந்தவுடனே ஆட்சி மாற்றம், இந்திரா காந்தி இறந்தவுடனே ஆட்சி மாற்றம், ராஜீவ்காந்தி இருந்தவுடனே திமுக அடியோட காணாமல் போனது, இதெல்லாம் நோவு. எம்ஜிஆருக்கு புரூக்லின் இருக்கும்போது கலைஞர் சொன்னார், எம்ஜிஆர் ஒரு முறை நான் பார்த்து கொள்கிறேன். அதில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, சாவு நோவும்பாங்க. அதை ஒன்று. ஸோ அது வந்து அரசியலாக்கு இயற்கை தான். என்னோட வருத்தம் என்னன்னா, உங்களோட ஷோ ஆஃப் ஸ்ட்ரென்த்தை காட்டுறதுக்கு அப்பாவி மக்கள் பலியானமா? அதுதான் என்னோட கேள்வி. நீங்கள் மற்றபடி நீங்கள் அரசியலில் வரங்க, சீஃப் மினிஸ்டர் உட்காருங்க, என்ன வேணால் பண்ணுங்க, அது யாரும் தடுக்க, ஜனநாயக நாட்டில் யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. விஜய் வாழ்நாள் முழுக்க இந்த கருப்பு, விஜய் வாழ்நாள் முழுக்க துயரப்படும் சம்பவம் நடந்த சம்பவம் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அவர் மனசு உறுத்திட்டே இருக்கும் அந்த சம்பவம். நம்மால் 40 பேர் இருந்தாங்க அப்படின்னு வைகோ என்கிட்ட சொல்லியிருக்காரு. என்னால் தீக்குளித்தவங்க இன்னும் மறக்க முடியலையா என்னால்? வைகோ சொன்னார் என்கிட்ட, என்ன என் கட்சிக்கோசம் தீக்குளித்தவங்கள இன்னும் நான் நைட்டெல்லாம் வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குன்னாரு. அது மனத்தாட்சி உள்ள அனைவரையும் குத்தும். ஆனால் விஜய் போய் விஜயை விடுங்க, சரி விஜய் தாங்க, யாரையும் பார்க்கறதில்ல. அவர் வேனு, பனையூர், காரு 3 தான் இருக்கார். வேறு எங்கேயுமே வேனை தவிர கீழே இறங்குறதில்ல. புஷியானந்த் போய் பார்த்து ஒரு மலர் அஞ்சலி வச்சாங்களா? வைக்கலையே. ஆதவர்ஜுனா போய் ஒரு மலர் அஞ்சலி வச்சாங்களா? இன்னைக்கு மார்னிங் தான் வந்து இரங்கல் அறிக்கையே விட்டுருக்காரு. எக்ஸ் பக்கத்தில் அரசியல் நடத்துபவர்கள் தமிழ்நாட்டில் முன்னுக்கு வர முடியாது. எக்ஸில் அரசியல் நடத்துறதெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப். நீங்கள் பண்ண முடியாது. நீங்கள் மக்களிடம் போய் பார்க்க ஏன் பயப்படுறீங்க? அடிச்சா அடி வாங்கிக்கோங்க. எனக்கு செக்யூரிட்டி, உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது இல்லை, எப்படி அடிப்பான்? நீங்கள் போய் ஜனங்களை பார்த்து 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுக்கலாம். உங்கள்கிட்ட 100 கோடி இருக்குது, 500 கோடி இருக்குது, சேரிட்டிஸ்லேருந்து வேறு பணம் வருது, மிஷனரிலேருந்து பணம் வருது, பணம் நிறையா இருக்குது உங்ககிட்ட. 20 லட்சம் கொடுக்கலாம். அது தீர்வு அல்ல. அடிபட்ட மக்களை போய் தொட்டு தொடவி, அப்பா என்னால் தான் நடந்தது, மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் ஹீரோவாக இருப்பீங்க. இப்போ பயந்துன்னு ஓடுற மாதிரின்னு ஆகிப்போச்சு. விமானத்தில் பிளேனை பிடிச்சி சென்னைக்கு வந்து வீட்டில் போய் 2 நாள் கதை தாப்பால் போட்டு உட்கார்றது ஒரு தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு அழகா? இது தலைவனுக்கான அழகே கிடையாது. தலைவனுக்கான இலக்கணமாக சொல்லுங்க. இது கலைஞரோ ஜெயலலிதாவோ அண்ணாவோ எம்ஜிஆரோ இருந்து அப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்லுங்க. நீங்கள், நான் பெரிய ஆளுமைகளே எடுத்துக்கிறேன். ஒரு மீட்டிங்கில்
கலைஞர் என்ன சொன்னாராம், பேனா தங்க பேனா கொடுத்தாங்களாம் சினிமா நடிகர்கள்லாம் சேர்ந்து. விஜயகாந்த் கொடுத்தாராம். அப்போ இன்டெலிஜென்ஸ் சொன்னாங்களாம், தலைவரே இந்த மீட்டிங்கில் நீங்கள் ஊர்வலம் போனீங்க ஸ்டாம்பீட் ஆகும்னு. சோ கூப்பிட்டாராம், சோ அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணு. அதுதான் கலைஞர். எனக்கு பேனா கொடுக்கறதுனால 100 பேர் செத்தா நான் என்ன பண்ணுவேன், ஊர்வலம் சினிமாக்காரன் ஊர்வலம் ஸ்டாப் பண்ணுன்னார் கலைஞர். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த மாதிரி முன்னெச்சரிக்கை உள்ள தலைவர்கள் தான் நமக்கு தேவை. ஜனங்க வந்தால் அவங்க சேஃபாக வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வாய் வார்த்தையில் மட்டும் சொன்னால் போராது, செயலில் காட்டணும். இப்போ யாரும் நான் குறை சொல்ல விரும்பலை. திமுக காரணம், விஜய் காரணம், தாவக காரணம், யாருன்னா காரணமாக இருந்துட்டு போகலாம். அந்த இறந்த அப்பாவி 41 உயிர்களை உங்களால் மீட்டு கொடுக்க முடியுமா? மக்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், 100 ரூபா கொடுத்து சினிமா தேட்டரில் போய் விஜயை பாருங்க, அவர் கட் அவுட்டுக்கு பால் அபிஷேகம் பண்ணுங்க. அந்த 2 பேர் செத்து போட்டோம், அது வேறு விஷயம், அது வேறு பரவாயில்ல. டிவியில் பாருங்கள், ஓடிடியில் பாருங்கள், ஃபோனில் விஜயில் பாருங்கள். அதை விட வாங்க ஏங்க இப்போ கிரிக்கெட் மேட்ச் எல்லாரும் வீட்டில் உட்காந்து டிவியில் தான் பார்க்குறாங்க. ஒரு காலம் நாங்களாம் சேப்பாக்கு முன்னாடி நெஹ்ரு ஸ்டேடியத்தில் போய் நாங்கள் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கி பார்ப்போம். இப்போ போகிறதே கிடையாது, வீட்டில் உட்காந்து பார்க்குறோம். அந்த ஃபெசிலிட்டி இருக்கும் பொழுது ஏன் நீங்கள் துரத்தி ஒரு நடிகர் பின்னாடி ஓடுறீங்க? சினிமா முகத்தை விட்டு தமிழ்நாடு சினிமா முகத்தை விட்டு வெளியில் வர நாள் தான் தமிழ்நாடு உருப்படும் நாள். கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா நடிகர்கள்லாம் அரசியல் விலகி போயிட்டாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் காலமாயிட்டாங்க, விஜயகாந்த் காலமாயிட்டார், போயிட்டாங்க. பாக்யராஜ், டி ராஜேந்திரன் அரசியலே இல்லை. விஜய் வந்திருக்கார், ரஜினிகாந்த் இல்லை. ரஜினிகாந்த் வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கிரௌடு வந்திருக்குமா யாரோ கேட்டாங்க, வந்திருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து சமூக பொறுப்புள்ள ஒரு தலைவராக வரத்துக்கான முயற்சியை முதல்ல எடுத்துட்டு பிறகு அரசியல் தலைவராக வரணுங்கிறது என்னோட பர்சனல் ஆசை. இந்த 41 பேர் உயிரிழப்பு என்பது விஜயுடைய வரலாற்றில் ஒரு கரும்புள்ளியாக இருக்குங்கிறீங்க. விஜய் அரசியலில் வந்து மீண்டும் எதிர்நீச்சல் போடுவாரா இல்லை அமைதியாக இருந்துருவாராங்கிற கேள்வி நமக்கு இருக்கே. பொலிட்டிக்கலாக நமக்கு ஒரு கேள்வி. யாரோ ஒரு அரசியல்வாதி சொன்னாங்க விஜய் அரசியல் விட்ட கூட ஓடி போயிடுவார். ஏன்னா இது பார்ன் வித் த கோல்டன் ஸ்பூன். அவருக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லைங்க. அவர் செல்ல குழந்தையாக பிறந்தார், மல்டி மில்லியன் அப்பா ப்ரொடியூசர் டைரக்டர். அவர் தங்க தாம்பாளத்தில் பிறந்த குழந்தைக்கு போய் இது மாதிரி அடிதடி கலாட்டா கொலை அதெல்லாம் அவருக்கு பழக்கமே. அவர் சினிமா மேக்கப் போவார், சினிமா ஆக்ட் பண்ண வருவார், அவர் பாட்டிக்கு போவார் இருப்பார். இதெல்லாம் அவருக்கு புதுசு. இப்போது கலைஞருக்கோ ஸ்டாலினுக்கோ ஜெயலலிதாக்கோ இதெல்லாம் பழகி போன ஒன்று. ஏன்னா அரசியல் ரத்தம் அவங்க உடம்புல இருக்குது, அரசியல் தான் யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இல்லை. நீங்கள் அரசியல் புதுசாக வந்தது 2 வருஷம் 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கீங்க இல்லைங்கிற அரசியல். நீங்கள் ஒரு 2 வருஷமாக தான் அரசியல்வாதியாக வரத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் சரி, உங்கள் என்ன ஆதரவு யார் கொடுப்பாங்க? மத்திய அரசாங்கம் கொடுக்கணும், மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏதோ ஒன்று. மத்திய அரசாங்கம் பகைச்சிக்கினீங்க, மாநில அரசாங்கத்தையும் பகைச்சிக்கினீங்க. யார் உங்களை இப்போ காப்பாற்ற போகிறாங்க? ராகுல் காந்தியா? இல்லை. ராகுல் காந்தி அவர் பிரச்சனையே ப்ராப்ளம், அவருக்கு 1008 ப்ராப்ளம் இருக்கார். அவர் எப்படி காப்பாற்ற முடியும்? ஸோ இந்த துயர சம்பவம் இந்திய அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நான் கருது. எப்படி சார் மாற்றம் வரும்? இளவு வீட்டில் உட்காந்து அரசியல் பேசுவாங்களா? இளவு வீட்டில் தான் தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறாங்க. அது துர்பாக்கியம், வேறு வழி இல்லை. இளவு வீட்டில் கல்யாண வீட்டில் மட்டும்தான் அரசியல் ஓடும் தமிழ்நாடு. இந்த கோர சம்பவத்தை வச்சு கூட்டணி கணக்கெல்லாம் மாறும். கூட்டணி கணக்குகள் மாறத்துக்கு வாய்ப்பு உண்டு. விஜயை இழுக்க பார்ப்பாங்க என்டிஏல கொஞ்சம் சாந்த, வேறு வழி இல்லை. அவரை கைது யாரை கேட்டாங்க, விஜய் கைதாவார்னா. விஜய் கைதானார்னா அடுத்த முதலமைச்சர் விஜய்னு எழுதி வச்சுக்காங்கன்னு. ஸ்டாலின் அந்த தப்பை பண்ண மாட்டார். விஜய் வந்து அந்த அளவுக்கு தூக்கி விட மாட்டார், கண்டுக்காம விட்டு போயிடுவார். தவிர இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு வார்த்தை விஜயை பத்தி ஸ்டாலின் பேர் சொல்லவே இல்லை. விஜய்ங்கிற பேர் சொல்ல கூட வந்து கேட்டாங்க, விஜய் அரசாங்கம் கேட்டாங்க. அப்போ கூட ஸ்டாலின் அரசியல் முழு நேர அரசியல்வாதிங்க. அவர் 60 வருஷமா அரசியல் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு தெரியும் யாரை தூக்கி விடணும், யாரை இறக்கி விடணும்னு. விஜயை நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா, அவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவை கலைஞர் அரெஸ்ட் பண்ணார், கலைஞரை ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. 2 பேரும் அடுத்த வாட்டி தேர்தல் ஜெயிச்சிட்டாங்க. ஏன்னா மூணு சிம்பத்தி வந்துடும். அதில் விஜய் மேலே கை வைக்க மாட்டாங்க. ஆனால் புஷியானது இன்றைக்கு இரவு கைதாவார்னு ஒரு செய்தி வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அரெஸ்ட் காமிச்சே ஆகணும். எஃப்ஐஆர் போட்டாச்சும் அரெஸ்ட் காட்டாமல் இருக்க முடியாது. கரூர் மாவட்ட செயலாளர் அப்ஸ்காண்ட் சார். சரி, நான் கேட்குறேன், விஜய் தாங்க போல, யார் பிளேனை பிடிச்சி ட்ரிச்சிலேருந்து ஓடி வந்துட்டார். புஷியானன்னு ஒருத்தருக்காரு, அவர் போய் மலர் வளையம் வச்சாங்களா?
அந்த மாவட்டத்திற்கு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் காணாம போயிட்டீங்களே. களத்துல இருந்தது திமுக அதிமுக நிர்வாகிகள். அதிமுக நிர்வாகிகள் எம்ஆர் விஜயபாஸ்கர் களத்துல இருந்தாரு. ஆமா, செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி அப்படி செந்தில் பாலாஜியும் அன்வில் மகேஷ் முடியும் அப்படி வேலை பண்ணியிருக்காங்க. சரி, நீங்கள் என்ன வேணா நாடகம் என்ன வேணா பேசுறது, ஒரு மனுஷனை வந்து கேவலமாக பேசுறது தமிழ்நாட்டில் வழக்கமாக போச்சு. ஆனால் 2 மந்திரிகளை உடனடியாக ஸ்டாலின் 7:30 மணிக்கு அனுப்பிச்சு போங்க போய் வேலையை கவனி அப்படின்னு சொல்லியிருக்காரு பாருங்க. அதை பாராட்டும். இதை வச்சு ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரா பண்ணலையா அதெல்லாம் 1008 கேள்விகள் எழலாம். அது உள்ளே போக தயாராக. தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தால் 1 மேன் கமிஷன் போட்டது, போலீஸ் அமைச்சது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எஸ்டிமேட் பிரகாரம் 500 போலீஸ்மேனை போட்டுட்டு அந்த இடத்துல 25,000 பேர் வந்தால் எப்படிங்க 500 போலீஸ்மேன் காப்பாற்ற முடியும்? அது அவனும் மனுஷன் தானே. நீங்கள் போலீஸை நான் குறை சொல்லவே மாட்டேன். நீங்கள் சில பேர் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்னாங்க. இன்டெலிஜென்ஸ் எப்படி ஃபெயிலியர் ஆக முடியும்? ஏன்னா நீங்கள் க்ரௌடு அப்படியே சர்ஜாகி வருது. நீங்கள் இன்றைக்கி 11,000 பேர் 12,000 பேர் 13,000 பேர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு குட்டு வந்து ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. 10,000 பேர் வரும், 12,000 பேர் வரும். அதுக்கு டெவலப் போச்சுன்னா நீங்கள் இன்டெலிஜென்ஸ் என்ன ரிப்போர்ட் கொடுத்தா கூட அதை எப்படி ரெக்டிஃபை பண்ண முடியும்? அதுக்கு டைம் காலம் வேணுமே உங்களுக்கு. நேர காலம் இல்லையே. நீங்கள் திடீர்னு 50,000 போலீஸ் கொண்டாந்து இது என்ன மிலிட்ரியா? சரி, ப்ரொக்யூர் பண்ணுமே. வானத்துல இருந்து குதிக்க நம்ம ஊரில் எல்லாத்துக்கும் ஒரு புகார் ஒரு பட்டியல் போடலாம். ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மனசாட்சி பிரகாரம் இந்த இறந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி இனிமே இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்காமல் தடுக்கிறதுக்கு உண்டான வழியை பார்க்கணுமே தவிர திமுக சதி, செந்தில் பாலாஜி கோட்டையில் வந்து இவர் போய் ஓட்டை போட்டார், அதனால் செந்தில் பாலாஜி திருப்பி அடித்தார், இது ஒரு கதை. அடுத்த கதை வந்து திமுக எப்படிங்க வந்து விஜயை வந்து வளர விடும், அது ஒரு கதை. விஜயே வந்து அவங்க கட்சியில் யாருமே சரியா ஆள் இல்லை, அரேஞ்ச் பண்ண தெரியல, இப்படி பல்வேறு. அண்ணாமலை பிரஸ் மீட் விஜய் மீது குற்றம் சொல்லல, ஆனா வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவதில் தமிழ்நாடு கவர்மெண்ட் மிகப்பெரிய கோட்டை விட்டாங்கன்னு போலீஸ் மேலும் அரசாங்கத்தின் மீது போலீஸ் மாத்திரம்னு சொல்லியிருக்காரு. டிஐஜி மாத்திரம்னு சொல்லியிருக்காரு. அந்த போலீஸ் ஆஃபீஸர், அந்த பொலிட்டிக்கல் லீடர். சரி, எப்பவுமேங்க எந்த ஊரில் ஒரு விபத்து நடந்தாலும் முதல்ல பலியாகிறது கலெக்டரும் எஸ்பியும் தான். அது பார்த்து பட்டியலுக்கு போயிடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக மண்டபம் கேம்பில் தூக்கி அடிப்பாங்க, இவர் தூக்கி ஆதி திராவிடர் ஹவுசிங் போர்டில் போடுவாங்க. அவங்க கலெக்டர் போய் அங்கே உட்காந்து பார்க்க முடியுமா? எஸ்பி பார்க்க முடியுமா? இப்போது எஸ்பி போய் ஹெல்ப் பண்ணால் சொல்லுவாங்க டிஎம்கே காரலாம், என்ன எஸ்பி அங்கே போய் உதவி பண்ணுறானா? எஸ்பி அங்கே போய் அவங்களுக்கு முறவாசல் பண்ணுறாங்களா? என்ன விஜய்க்கு முறவாசல் பண்ண எஸ்பியாக இருக்க, இந்த பக்கம் போனாலும் அடி, அந்த பக்கம் போனாலும் அடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடின்ற மாதிரி இந்த எஸ்பியும் கலெக்டரும் மாட்டின்னு முழுகிறாங்க பாருங்க. பாவம், அவன் நினச்சா பரிதாபமாக இருக்குது, போலீஸ்காரன் நினச்சா பரிதாபமாக இருக்குது. என்ன தான் பண்ணுவாங்க? நீங்கள் டிஜிபியை குறை சொல்கிறீங்க, டிஜிபி போய் களத்து நின்னா வச்சுங்க, டிஜிபி ஏன் அங்கே போனான்னு ஒரு கேள்வி வரும். அது டிஜிபி போகிற அளவுக்கு விஜய் பெரிய ஆள் ஆக்கிட்டீங்களா? அது டிஜிபி போகலன்னா டிஜிபியும் போல, எப்படி போனாலும் ஒரு செந்தில் பாலாஜி வந்தாலும் பிரச்சனை, செந்தில் பாலாஜி பிரச்சனை. செந்தில் பாலாஜி கோட்டை தான் அது இல்லைங்க. செந்தில் பாலாஜி பார்த்துட்டு தான் இருக்காரு. அது அவர் வேறு ஆக்ஷன் இருப்பார். செந்தில் பாலாஜி இந்த சாவுக்கு காரணமான அந்த மாதிரிலாம் சொல்ல நான் தயாராக இல்லை. செந்தில் பாலாஜி என்ன பண்ண, இந்த க்ரௌடை முறியடிக்கிறதுக்கு அரசியலில் வேறு ஏதாவது வழி பண்ணலாம். அவரை எப்படி இறக்கலாம், எப்படி அவர் புகழை குறைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஏன்னா அவர் கோட்டை. ஸோ இது என்னன்னா, நம்ம ஊரில் எல்லாமே அரசியல் ஆகிட்டு வருது. ஆனால் இந்த மரணங்கள் இனிமேல் நடக்காமல் தவிர்ப்பதற்கு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர், அப்படி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுச்சு, மீட்டிங்கில் வந்து போடக்கூடாது, அது பண்ணக்கூடாது, முன்னாடியே டெபாசிட் அமௌண்ட் யார் ஃபாலோ பண்ணுறா? நம்மளாம் எதாவது பண்ணால் கண்டெம்ப்ட்னு போட்டு உள்ளே போட்டுருவீங்க. பத்திரிக்காரன் முதல்ல ஃபஸ்ட்டு ஏமாந்தான் பத்திரிக்காரன் தான், கண்டெம்ப்ட்னு போட்டு உள்ளே போடுவீங்க. ஆனால் இவங்க அரசியல்வாதியை கேள்வி கேட்குற அளவுக்கு உங்களுக்கு பலம் இருக்க மாதிரி தெரியலையே சார். இதை வந்து கோர்ட்டு இதை வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு கோர்ட்டை வந்து அணுகியிருக்காங்க தாவேகா தரப்பு. குறிப்பாக இதை வந்து சின்னசாமி பெங்களூர்ல வந்து ஒரு ஸ்டாம்பைட் நடந்துச்சு, அந்த டிராஃபி ஐபிஎல் கப்பின் போது ஒரு ஸ்டாம்பைட் நடந்துச்சு. அதை வந்து கர்நாடகா ஹைகோர்ட் சுமோட்டோவா எடுத்தாங்க. அதே மாதிரி நம்ம சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டோவா எடுத்து ஒரு எஸ்ஐடிக்கோ அல்லது சிபிஐக்கோ வழக்கை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா? இது கண்டிப்பாக இது தமிழ்நாடு அரசாங்கம் அருணா ஜெகதீஷனை போட்டால் கூட அது ஒரு டெம்பரவரி சொல்யூஷன் தான். ஆமாம், 1 women கமிஷன் 1 man கமிஷன் டெம்பரவரியாக மீடியாவாய் அடைப்பதற்கும் அதை பற்றி யாரும் பேசாமல் இருக்கிறதுக்கும், பேசாமல் கமிஷன் போட்டாச்சு வாய் மூடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுமே தவிர
அந்த கமிஷன் அறிக்கைகள்லாம் எங்கே போயிட்டுருக்கு நம்ம இத்தனை வருஷம் பார்த்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 100 கமிஷன் நான் பார்த்துருக்கேன். 100 கமிஷன் சர்க்காரியா கமிஷன் அறிக்கையே குப்பத்தில் தூங்குது. அதனால் அது இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. ஆனால் கோர்ட்டு போட்டாங்கன்னா ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். கோர்ட்டு வந்து இதில் தலையிட்டு இப்போ இன்னைக்கு 2 மணிக்கு 2:30 மணிக்கு மீட் பண்ணிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு தெரியல. நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. கோர்ட்டு தலையிட்டு ஒரு முடிவெடுத்து இந்த நடவடிக்கைகளை யார் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டைம் லிமிட்டை கொடுக்கணும். இவங்க சிபிஐன்னா 5 வருஷம் எடுத்துக்கும். அதுக்குள்ள 2 ஆட்சி மாறிடும். தமிழ்நாட்டில் 3 மாதத்தில் முடிக்கணும், 6 மாதத்தில் முடிக்கணும், எஸ்ஐடி போடணும் அப்படின்ற ஒரு நடவடிக்கை. இப்போ இந்த துயர சம்பவத்திற்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய ஒரே இடம் சென்னை உயர்நீதிமன்றம் தான். ஏன்னா அதை அரசியலாக்க முடியாது. நீங்கள் டிஎம்கே கவர்மெண்ட் இதாக என்ன பண்ணாலும் அரசியல்னு சொல்லிடுவீங்க. இது அப்படி இல்லை. நீதிபதிகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டவர்கள். சுமோட்டோவை எடுக்கிறாங்களோ இல்லை பெட்டிஷன் மதுரை ஹைகோர்ட்டில் மதுரை பெஞ்சில் போட்டிருக்காங்க. அது வேறு வரப்போகிறது. ஸோ இந்த உயர்நீதிமன்றங்கள் என்ன முடிவு எடுக்கிறது, சென்னை மதுரை உயர்நீதிமன்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டு இனிமேல் ரோட் ஷோங்கிறதை இந்தியாவில் தடை செய்யக்கூடிய காலம் வந்துவிட்டதுன்னு நான் நினைக்கிறேன். சார், குறிப்பாக கூட்டணி கணக்குகள்லாம் மாறுங்கிறீங்க. பாஜகவை கொள்கை தெரிங்கிறாரு. எப்படி சார் கூட்டணி கணக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது? ராகுல் காந்தி இன்னைக்கு வந்து விஜய் கூட பேசிட்டாரு. ராகுல் பேசிட்டாரு. பட் ராகுலால் விஜயை காப்பாற்ற முடியுமானா விஜயை காப்பாற்ற முடியாது. இப்போ இருக்க நிலைமையில் விஜயை காப்பாற்றக்கூடிய ஒரே மனிதர் அமித்ஷா, மோடி தான். அமித்ஷா மெயினாக சொல்லணும்னா இப்போ விஜயை காப்பாற்றக்கூடிய இடத்துல குருமூர்த்தியை போய் தாவேகா தலைவர் சந்தித்தாங்கன்னு சொன்னாங்க. அவர் இல்லைன்னு மறுத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போனாதான் இந்த சிக்கல்லேருந்து வெளியில் வர முடியுங்கிறது விஜய்க்கு தெரியும். திமுக கவல் கடத்துருச்சு. திமுக கடத்திட்டு போனோம். பாஜகவுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாக்கு ஸ்பிட் ஆகக்கூடாது. விஜயோட வாக்கு என்டிஏக்கு வரணும். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தோம் விஜய் இழுக்க போகிறாங்கன்னு. இது துரதிருஷ்டமான ஒரு சம்பவத்தினால் விஜய் என்டிஏ பக்கம் சேர்ந்தார்னா திமுகவுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பெரிய அணி ஆகிடும். அதிமுக, விஜய், பாஜக இதெல்லாம் சேர்ந்துன்னா ஒரு எதிரான ஒரு வலுவான எதிரணி உருவாயிடும். அது வருதா இல்லையான்னு தெரியாது. யார் காலையாவது விஜய் விழுந்தாகணும். ஒன்று ஸ்டாலின் காலில் விழணும், இல்லை அமித்ஷா காலில் விழணும். இல்லைன்னா அவர் தலை தப்புறது கஷ்டம். ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. 41 மரணங்கள். இது வந்து கடந்து போகிற விஷயமே இல்லை. ஸ்டாலினோட கோபப்பார்வையிலே தப்பிக்கணும்னா நீங்கள் அமித்ஷாவோட பேக்கெட்டில் இருந்தால் தான் இருக்க முடியும். இது யாரோ கூட கேட்டாங்க, ஸ்டாலின் வந்து விஜய்க்கு இது வந்து தொந்தரவு கொடுக்குறாரா அரசியல் பண்ண? எங்க எடப்பாடி கூட தான் தொந்தரவு கொடுத்தாரு. அதெல்லாம் மீறி எடப்பாடி வரலையா? எடப்பாடிக்கு ஸ்டாலின் கொடுக்காத தொந்தரவா? எந்த இடத்துல கேட்டாலும் அதிமுக மீட்டிங்கு ரோட் ஷோ பர்மிஷன் இல்லைன்னு தான் சொன்னாங்க. எங்கே கிடைக்கிறதோ அங்கே பண்ணார். ஏன்னா அவங்களுக்கு எப்படி மீட்டிங் கண்டக்ட் பண்ணணும்னு தெரியும். திமுக அதிமுக இந்த இடத்துல மீட்டிங் பண்ணால் இவ்வளோ பேர் தான் வரணும், இதுக்கு மேலே வந்தால் நமக்கு சிக்கல் வரும்னு தெரியும். அந்த அனுபவம் இல்லாத விஜய் இப்போ பொறியிலே எலி மாதிரி மாட்டின் முடிக்கிறார். ஓகே சார், விஜய் தலை தப்புமாங்கிறது ஒரு $1 மில்லியன் கேள்வி. குறிப்பாக விஜயை ஸ்டாலின் அவர்கள் கைது பண்ண மாட்டார். கைது பண்ணார்னா ஒரு மிகப்பெரிய மைலேஜ் வந்து அவருக்கு கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு மைலேஜுக்கு அவருக்கு கொண்டு போக அந்த தவிர ஸ்டாலின் செய்ய மாட்டார். என்டிஏ கூட்டணிக்கு விஜய் இப்போ வராங்கிறலாம் ஒரு மிகப்பெரிய கேள்வி. அது காலம் தான் நமக்கு பதில் சொல்லும். குறிப்பாக மக்கள் கொஞ்சம் புதறிவோடு நடந்துக்கணும். குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது. வருங்காலத்தில் இந்த மாதிரி தவறுகள் நடக்கக்கூடாது. உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு விஷயங்கள் வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் இருந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார்.